இன்னைக்கு நம்ம மோர் பண்ண போகிறோம். ஓகேவா? மோர் பண்ணக்காக நம்ம தயிர் இருக்கலாம். தயிரை வந்து ஒரு மிக்ஸி கப்பில், ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி கடையிறத வச்சு கடைவாங்க. நம்மகிட்ட அது கிடையாது. அதனால் நீங்கள் ஷார்ட்டாக இப்போ வெயில் நேரத்தில் ஏதாவது மோர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தயிர் எடுங்க, ஒரு மிக்சியில் போடுங்க, அதை அப்படியே நல்லா கடைங்க. அப்படியே ஒரு சின்ன இதில் போட்டு விடுவோம். பவுல்ஸில் ஊற்றிடுங்க. ஓகே, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. ஓகே, சால்ட் போட்டுடுங்க தேவையான அளவு. அது பாருங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். மல்லி இலை போடுதுன்னு மல்லி இலை, அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை, அதில் புதினா ரெண்டு, அதுக்கப்புறம் இது பச்சை மிளகாய் பொடிசா வெட்டி இருக்கோன்னு அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு கரண்டியில் அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டோம். ஓகேவா? தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டோம். ஓகேவா? நல்லா கலக்கிக்கிடுவோம். நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஓகேவா? ஏன்னா மோருங்கும் போது நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்க நல்லா கலக்கியாச்சு. பாருங்க கொஞ்சம் உரப்பு இருக்குமா போட்டாக்கா நல்லா பாருங்க மோர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த வெயில் அடியில் 41, 42, 44 டிகிரி வெயில் அடிக்குது. மோர் நல்லா குளுமையாக வாங்கி குடிங்க. எதனாலும் குளுமையான பொருளே குடிங்க. அது நம்மளே தயார் பண்ணி குடிச்சோன்னா இன்னும் ஒரு நல்லா இருக்கும். 1 மணி 2 மணிக்கு குடிங்க. மோர் ரெடி பண்ணி வச்சு அதை குடிப்போம். பிறகு கொஞ்சம் ஐஸ் கட்டி உள்ளே போட்டுக்கணும். ஐஸு சிலவங்க போட்டுவிடலாம், சிலவங்க போடாமல் இருக்கலாம். பாருங்க, ஐஸு உள்ளே போட்டு விடுவோம். ஓகேவா? ஐஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐஸ் போட்டால் தான் மோர் கொஞ்சம் குடிக்க நல்லாயிருக்கும். ஓகே, அதையும் போட்டு நல்லா கலக்கி விடுவோம். ஓகேவா? மோர் ரெடி. ஓகேவா? மோர் ரெடி. அப்படியே கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ண மோர் ரெடி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் மோர் ரெடி பண்ணி குடிங்க. ஓகேவா? மோர் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி குடிங்க. இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், இந்த சூட்டுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.